கிராமர் மிஸ்டேக் இல்லாத ஹிந்தி வேணும்னா மறக்காம ஸ்கிரீன்ல தர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்க கிட்ட வீக்லி அண்ட் வீக்கெண்ட் செஷன் அவைலபிளா இருக்கு. வேணும்னு சொல்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக யாருக்காவது த்ரூ வாட்ஸ்அப் கிளாஸ் வேணும்னாலும் எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா மறக்காம எங்களோட அகாடமிக் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லயும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பாத்துட்டு இருந்தோம். அதுல வந்து மேஸ்குலைனுக்கு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஃபெமினைனுக்கு பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல ஃபெமினைன்ல இப்போ பாத்தீங்கன்னா இப்ப கொண்டிருக்கிறேன், அதாவது செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறத நம்ம எப்படி எல்லாம் வந்து ஹிந்தியில வந்து முடிக்கணும், எப்படி சொல்லணுங்கிறது தான் இன்னைக்கான கிளாஸ். கொண்டிருக்கிறேன் அப்படின்னு முடிக்கிற சென்டென்ஸ வந்துட்டு நம்ம ரஹி ஹூம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மேலுக்கா இருந்தா ரஹாஹும் அப்படின்னு சொல்லணும். அதே ஃபிமேலுக்கா இருந்தா ரஹிஹும். மேலுக்கானது உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல நான் கொடுத்திருந்தேன் வித் எக்ஸாம்பிள்ஸோட. இன்னைக்கு வந்து ஃபிமேலுக்கானது அதே சென்டென்ஸ் வச்சுதான் பார்க்க போறோம். அப்பனாதான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா அது புரியும். இப்ப சென்டென்ஸ் வச்சு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளியரா தெரியும். வாங்க பார்க்கலாம். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் எப்போதும் வீட்டு பொருட்களை பிக் பசார்ல தான் வாங்கி கொண்டிருக்கிறேன். மே ஹமேசா घर का सामान पूरा बिग बाजार में ही खरीद रही हूँ. நேத்து கிளாஸ்ல ரஹா ஹூம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அது மேல் ஜெண்டரை குறிக்குது, இது வந்து ஃபிமேல் ஜெண்டரை குறிக்குது. அதாவது ஒரு ஃபிமேல் சொல்றாங்க, நான் எப்போதும் வீட்டு பொருளை பிக் பசார்ல தான் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதை எப்படி சொல்றாங்கன்னா, மே ஹமேசா घर का सामान पूरा बिग बाजार में ही खरीद रही हूँ. மேனானா ஹமேசானா எப்போதும், கர்கா சாமான்னா வீட்டுக்கான பொருள், பூரானா எல்லாம், மேனா அந்த இல்லுக்கு பிக் பசார் இல்ல அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்குதான் அந்த மே சேர்த்திருக்கோம். அந்த தானுக்கு தான் அந்த ஹீ சேர்த்திருக்கோம். வாங்கி கொண்டிருக்கிறேன்னா கரீத், வாங்குறதுக்கு கரீத், கொண்டிருக்கிறேனுக்கு ரஹி ஹூம், கரீத் ரஹி ஹூம். மே ஹமேசா கர்கா சாமான் பூரா பிக் பசார் में ही खरीद रही हूँ. இன்னைக்கான அடுத்த சென்டென்ஸ், குளிர்காலத்திலும் நான் தினமும் பச்சை தண்ணியில தான் குளித்து கொண்டிருக்கிறேன். இதை எப்படி சொல்லலாம்? தண்டாக்கா மாசம் மேபி மே ரோஜ் தண்டா பாணி மேஹி நஹா ரஹி ஹூ, நஹா ரஹி ஹூ. அதே ஒரு மேலா இருந்தா நஹா ரஹாஹும் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஃபிமேல்னால நஹா ரஹிஹும் அப்படின்னு சொல்றோம். தண்டாக்கா மாசம்னா குளிர்காலத்துல, மே பீனா இந்த காலத்திலும் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த துள்ளும் அதுக்குதான் மேபி சொல்லியிருக்கோம். மே நா தினமும், ரோஜ் பச்சை தண்ணி, தண்டா பாணி அந்த பாணியில் தான், அதுக்குதான் அந்த மேஹி சேர்த்திருக்கோம். தண்டா பாணி மேஹி. நஹா குளிக்கிறதுக்கு நஹா, கொண்டிருக்கிறேன் ரஹிஹூம், நஹா ரஹிஹூம். அடுத்த சென்டென்ஸ், நான் இப்போதெல்லாம் நிறைய ஹிந்தி சேனல் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆஜ்கல் மே பஹுத் ஹிந்தி சேனல் தேக் ரஹி ஹூம். அதே பையனா இருந்தா ரஹா ஹூம், நான் பொண்ணா இருக்கனால ரஹி ஹூம். ஆஜ்கல்னா இப்போதெல்லாம், மே நான், பஹுத் நிறைய, ஹிந்தி சேனல் தேக் ரஹி ஹூம், தேக்னா பாக்குறது, ரஹி ஹூம்னா நான் பொண்ணா இருக்கனால நான் ரஹி ஹூம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதோட இன்னைக்கான கிளாஸ் உங்களுக்கு முடிஞ்சது. இந்த கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் வேணும்னா மறக்காம ஸ்கிரீன்ல தர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. தன்யவாத்.